பிள்ளைகள் நம்ம இதில் பார்க்க போகிறது நமக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியில் ரைட், கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மொத்த சப்ஜெக்ட் 14. அதில் ரைட், அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சரியா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 5 யூனிட் இது. யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 11, அடுத்தது 12, அடுத்தது 13. சரியா, நம்ம யூனிட் 5 கேசஸ், யூனிட் 4 கேசஸ், 5 எனர்ஜெட்டிக், 11 கைனெட்டிக்ஸ், 12 ஈக்குலிபிரியம், 13 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, அதில் சரியா, அதில் நம்ம பார்க்க போகிறது இந்த 11ஆம் பாடம். சரியா, 11ஆம் பாடம் என்ன தலைப்பு நமக்கு தெரியும், கெமிக்கல். சரியா, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் என்று சொல்லுவோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தமிழில் சொன்னோம்டா அப்போ என்னடாப்பா, கெமிக்கல் இரசாயன. சரியா, இரசாயன இயக்கவியல் என்று சொல்லலாம். சரியா, இரசாயன இயக்கவியல். ரைட், இது சரியா, இல்லை யூனிட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ரைட், தியரி விஷயங்கள் இருக்குது நிறைய. சரியா, தியரி விஷயங்கள் இருக்குது, அதோட சேர்த்து சரியா கணித்தல் பகுதிகளும் இருக்குது. கணித்தல்னு சொன்னால் சரியா சிம்பிளான கணித்தல் பகுதிகள் இருக்குது, சிம்பிள் எல்லாம் இல்லை. ரைட், தியரிகளும் என்ன இல்லை விளங்கி எடுக்கிறதுக்கு கடும் ஆர்வமாக இருக்கும். ரைட், விளங்கி எடுக்கிறதுக்கு கடும் ஆர்வமான தியரிகளும், அதே மாதிரி செஞ்சு பார்க்கறதுக்கு சரியா ஆர்வமான கால்குலேஷன்களும் இதில் இருக்குது. சரியா, சிக்கல் எல்லாம் ஒன்றுமில்லை. எவ்வளோக்கு நம்ம விளங்கி எடுக்குமோ அவ்வளோக்கு இது இலகுவாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் பாடம் சரியா. ரைட், இப்போ ஃபைனல் பேப்பரில் நமக்கு தெரியும் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒட்டு மொத்தம் எடுத்தீங்கன்னா, நான் சும்மா நார்மலாக சொல்லிட்டு வரேன், இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா விலையில் இப்போ நியூ சிலபஸ் படி சரியா கிட்டத்தட்ட 20+ MCQ வருது. கிட்டத்தட்ட 20+ MCQ வருது. எஸ்ஐயில் 5வது எஸ்சி, 6வது எஸ்சி, 7வது எஸ்சியில் ஏபாட். அப்படியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அன்னளவாக பார்த்தா ஒரு எஸ்சிக்கு 7+5 படி 15, அங்கால ஒரு 20 போடுவோமே. அன்னளவா போடுறேன் நான். சரியா, அன்னளவா ஒரு பார்ட் 2லையும் எஸ்ஏ பார்ட்டில் ஒரு 20 எடுக்குது. சில நேரம் சரி, அதே நேரம் 3வது ஸ்ட்ரக்சர் வர அதில் 5 போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மார்க்ஸ் எடுக்குது இது. அதாவது இந்த யூனிட் மட்டும் இல்லை. சரியா, இந்த 5 சேர்த்து 4ஆம் பாடம், 5ஆம் பாடம், நான் படிக்க போகிற 11ஆம் பாடம், 12ஆம் பாடம், 13ஆம் பாடம், அது 5 சேர்த்து ஃபிசிக்கல்னு சொல்கிறோம். அது எடுக்கிறது 45 புள்ளி. அப்போ பெரிய ஒரு ஏரியாவை எடுக்குது இப்போ வர பேப்பரில். சரியா, நீங்கள் சும்மா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. நான் சும்மா 45ங்கிறது ஒரு ஏவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரக்சர், எம்சிக்யூ, எஸ்ஏ அவ்வளோத்துக்குள்ளே இந்த ஃபிசிக்கல் ரிசல்ட் இருக்கும். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தானே. ரைட், இவர் பேப்பரில் எப்படி வாரார் என்று பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு யூனிட் பார்க்குற நேரம் சரியா கட்டாயம் அவர் பேப்பரில் எப்படி வரான்னு நமக்கு தெரியும். ஃபைனலில் ஓகேவா, ஃபைனல் பேப்பரில் இவர் எத்தனை மார்க்ஸ் எடுக்கும் அது நமக்கு தெரியணும்னு. அப்போ நம்ம படிக்க போகக்குள்ள நம்ம அதை ஒரு தலைக்குள்ளே வச்சுட்டு படிப்போம். ரைட், இவர் இப்படி வரப்போகிறாரு, இவர் எவரேஜ் தான் இப்படி வாராரு, அப்போ நமக்கு தெரியும் இவர் எம்சிக்குள்ள எங்கே வருவார், ஸ்ட்ரக்சரில் எங்கே வருவார், நம்ம ஏசியில் எங்கே வருவார், எத்தனை மார்க்ஸ் எடுப்பார், ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று இருந்தால் நமக்கு நல்ல லேசி என்ன படிச்சு அதை படிக்கிறதுக்கு நான் சொல்கிற வேலைங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தியரியை படிக்கிறத விட நம்மளோட டார்கெட் ஃபைனல் பேப்பர். ஸோ அவர் எங்கே வராரு, என்ன நடக்குது வாங்குது என்று கொஞ்சம் தெரிஞ்சு படித்தோம்டா நல்லா இருந்தாடாப்பா. அதனால் நான் 1வது இந்த பேப்பர் நியூ சிலபஸில் சரியா இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் செல் வகை எப்படி இருக்குது அது நார்மலாக செல்லி போட்டு நம்ம யூனிட்டுக்குள்ளே வந்துடுவோம். சரியாரே, பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணினேன் 2019 இருந்து சரியா 2019 இருந்து எடுத்தியலண்டா ஓகேவா 2000 சரியா 2019 இருந்து 2025 வரை சின்ன ஒரு அனலைஸ் ஒன்று சரியா ரைட்டு அதாவது எத்தனை எம்சிக்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் வந்துருக்குது எத்தனை ஸ்ட்ரக்சர் வந்துருக்குது எத்தனை எஸ்சி வந்துருக்கு அப்படின்னு சும்மா ரைட் சும்மா 2019 எடுத்தியலண்டா சரியா 2019 எடுத்தியலண்டா ரைட் எம்சிக்யூ சரியா இப்படி கொமனா போடுவோமா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் அடுத்து வந்து எஸ்சி இப்போ நான் ஒன்றா சொல்ல போகிறது 2019 சரியா ரைட் 2019 பார்த்தீங்கன்னா எம்சிக்யூல 2 எம்சிக்யூ தான் தெரியுது நேரடியாக ஸ்ட்ரக்சரில் இது எங்கே வரணும் மூணாவது ஸ்ட்ரக்சரில் வரும் விளங்குதா மூணாவது ஸ்ட்ரக்சரில் வர பாசிபிள் மூணாவதுல ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரும் மேலே சொன்ன 5 பாடத்துல ஏதாவது உண்டு அதுக்குள்ளே இவர் வரலாம் இல்லைன்னா வராமல் போகலாம் ரைட் இவர் 2019 ஸ்ட்ரக்சரில் வரல எஸ்ஏ பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா 6வது எஸ்ஏல பி பாட்டா வந்திருக்கார் 2019 ஓகேவா அப்படியே 20க்கு வந்தீங்கன்னா 20ல வந்து 20லயும் 2 எம்சிக்கு வந்திருக்குது இவர் ஸ்ட்ரக்சரில் போடுபடலை அதே மாதிரி 6வது எஸ்ஏல ஏ பாட்டா வந்திருக்கார் சரியா 21க்கு வந்தீங்கன்னா பிள்ளைகள் 3 எம்சிக்கு வந்திருக்குது சரி சரியா 3 எம்சிக்கு வந்திருக்குது ஸ்ட்ரக்சரில் போடுபடலை ரைட் 6வது எஸ்ஐயில் சரியா 6வது எஸ்ஐயில் ஏ பாட்லேயும் வந்து அதே நேரம் பி பாட்லேயும் கொஞ்சம் வந்திருக்கார் ரைட் அதே மாதிரி 22வை பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டத்தட்ட 3 எம்சிக்கு வந்திருக்குது இவடுத்த ஸ்ட்ரக்சரில் போடுபட்டிருக்குது 3வது எஸ்ஐயில் சாரி 3வது ஸ்ட்ரக்சரில் பார்ட் பி போடுபட்டிருக்குது சரியா எஸ்ஐயில் போடுபடலை என்ன சொல்ல விளங்கும் அதே மாதிரி 23யை பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 எம்சிக்கு வந்திருக்குது ஸ்ட்ரக்சரில் போடுபடலை அதே மாதிரி எஸ்ஏலையும் போடுபடலை 24வை பார்த்தீங்கன்னா இல்லையில் 24 பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 4 எம்சிக்கு வந்திருக்குது சரியா ஸ்ட்ரக்சரில் வரலை எஸ்ஏல வந்து 6வது எஸ்ஏல பி பாட்டு வந்திருக்குது நம்ம 25யை பார்த்தீங்கன்னா 2 எம்சிக்கு வந்திருக்குது ஸ்ட்ரக்சரில் வரலை 6வது எஸ்ஏல ஏ பாட்டில் வந்திருக்கு சரியா இதுதான் இந்த கைனடிக்ஸ்ங்கிற பாடத்தில் நம்ம 9 சிலபஸில் வந்து 7 பேப்பர் அனலைஸ் பண்ணோம்னா வர முடியும் ஓவராலாக நமக்கு என்ன மீட்டர் ஆகுதுன்னு சொன்னால் சரியா ஓவராலாக ஃபைனல் பேப்பரில் எத்தனை எம்சிக்கு வருது அப்போ ஓவரால் எடுத்தோம்னா 2லேருந்து 4க்குள்ளே வரலாம்னே 2 அல்லது 3 அல்லது 4 வரலாம் இதை பார்த்தோம்னா அதுமாதிரி ஸ்ட்ரக்சர் லெவலில் 3வது ஸ்ட்ரக்சரில் இவர் வரலாம் 3வது ஸ்ட்ரக்சரில் வரலாம் தான் சரியா வரலாம் இல்லைன்னா வராமல் போகலாம் ஏன்னா 3வது ஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கல் சரியா ஃபிசிக்கல் அந்த 5 பாடத்துலேயே ஏதாவது ஒன்றை போடுற அப்படி ஒரு போடுபடலாம் அதே மாதிரி எஸ்ஐயில் வந்து 6வது எஸ்ஐக்குள்ள ஒரு வர வாய்ப்பு இருக்கிறேன் 6வது எஸ்ஐ இல்லை ஃபிசிக்கல் வந்து 5வது அல்லது 6வது எஸ்ஐ அனலைஸ் பண்ணபடி பார்த்தீங்கன்னா ஒரு 6வதுலாம் போடு வரட்டிக்கிறேன் ஸோ நிறைய பேர் 5வது எஸ்ஐக்குள்ள 6வது எஸ்ஐக்குள்ள ஒரு பாட்டா வரலாம் ஏ பாட்டா அல்லது பி பாட்டா பெரும்பாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படித்தானே விளங்குது ஓவராலாக புள்ளியை பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 அல்லது 3 அல்லது 4 எம்சிக்கு தானே இப்போ 3 எடுப்போம் எவரேஜா இப்போ எம்சிக்கு 3 புள்ளி வரும் ஸ்ட்ரக்சரில் எல்லா டைம்லையும் நமக்கு வரும்னு சொல்லலாம் சரியா எஸ்சியில் பெரும்பாலும் பேப்பரை பார்க்க போக்குள்ள வந்துருக்குது எஸ்சியில் மொத்தம் 7.5 அதில் ஒரு பாட்டாக வருதுன்னா கிட்டத்தட்ட 6 பிரிச்சு ஒரு 4 மார்க்ஸ் போடலாம் அப்போ ஃபைனல் பேப்பரில் சரியா 100க்கு 7 இவர் கட்டாயமாக எடுக்காருன்னு விளங்குதா இதோட சேர்த்து ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் புழுவாராக இருந்தால் ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ் அதுலேயும் சில நேரம் இப்போ ஃபுல்லாக வராமல் பாட் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்க 2022 வருங்க 3 அல்ல பி பாட்டை வந்துருக்கு அப்படி பாட்டா வந்தால் ஒரு 2 அல்லது 3 புள்ளி வந்தால் என்ன செய்யலாம் ஒரு மேக்சிமம் பேப்பரில் ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாம் விளங்குதா இப்போ நமக்கு விளங்கணும் இந்த கைனடிக்ஸ் படிக்கும் பேப்பரில் சுவராக 100க்கு ஒரு 7 புள்ளியை தர போகிறார் ஸ்ட்ரக்சர்லேயும் அவர் போடு வருவார் எவரேஜா ஒரு 10 புள்ளிக்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் போட்டு வைப்பி விளங்குது நான் செல்ல வர விஷயம் அப்போ நமக்கு இப்போ நார்மலாக இதில் ஐடியா தெரியும்னே என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் பேப்பரில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துருக்கு அப்போ இப்போ நான் சரியா இப்போ தியரிக்குள்ளே வந்தா சரியா தியரிக்குள்ளே வந்து எப்படி சொன்னால் இந்த பாடம் வந்து சரியா பாடம் வந்து
நம்ம யூனிட் 5ல படிச்சிருந்தேனே, அதாவது எனர்ஜெட்டிக் படிச்சிருக்கோம் யூனிட் 5. அதில் தொடர்ச்சிண்டு கிட்டத்தட்ட செல்லலாம் யூனிட் 11. சரியா? ஏண்டா இப்போ யூனிட் 5 வந்து கடைசி எங்க முடியும் ஞாபகப்படுத்துங்களேன். கடைசி என்ன படிக்கிற? நீங்க ஆரம்பத்துல டெல்டா ஹெச் படிச்சு டெல்டா எஸ் படிச்சு அதுக்கப்புறம் கடைசியா டெல்டா ஜியில் வந்து முடிப்பியலன்னு. இந்த டெல்டா ஜி வந்து மைனஸ் வந்த தாக்கம் நடக்கும் என்றும் ப்ளஸ் வந்த தாக்கம் நடக்காது என்று இந்த யூனிட்டை முடிப்பியல் 5ஆம் பாடம். விளங்குதா செல்றேன். அப்போ இந்த 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 எனர்ஜெட்டிக்கில் தாக்கம் நடக்குமா இல்லையாங்கிற சாத்தியக்கூறுல முடியுது. சரியா? இப்போ இந்த கைனெட்டிக்ஸ் என்னண்டா எப்படி கண்டினியூ ஆகுதுண்டா, தாக்கம் நடந்தா அதுல வேகம் எப்படி இருக்கும்? விளங்குதா? வேகம் எப்படி இருக்கும்? அது ரிலேட்டடா தான் சரியா இந்த யூனிட் வந்து மெயினா போகும். அதாவது தாக்கம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா தாக்கத்தோட வேகத்தை பத்தி சரியா, அது ரிலேட்டடான சமன்பாடுகள், அது தங்கியுள்ள காரணிகள், அப்படித்தான் இந்த யூனிட் போகும். அப்போ நான் இதை கனெக்ட் பண்ண 5ஆம் பாடத்தோட 5ஆம் பாடத்துல தாக்கம் எப்படி நடக்குது அங்கே அப்படின்னு முடிக்கிற 11ஆம் பாடத்துல நடந்தா என்ன வேகம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்க போகுது. சரியா? இப்போ நமக்கு இப்போ என்ன பாயிண்ட் சொன்னா, ஒரு தாக்கம் நடக்கணும் அப்படின்னா சரியா, இப்போ நான் இப்போ இந்த யூனிட்ல முக்கியமா தேவையான எல்லா விஷயங்களும் பேசப்படும் விஷயம் சரியா, எல்லாம் பேசப்படும். இந்த யூனிட் முடிகிற நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு மேக்சிமம் இந்த யூனிட்ல ஃபைனல் பேப்பர் செய்வதுக்குரிய மேக்சிமமான நாலேஜ் இன்ஷால்லா வந்து 100 வீதம் இல்லாட்டியும் 99.999 வீதம் சரி இன்ஷால்லா வந்து சேர்ந்துடும். அதாவது பெரும்பாலும் தேவையானதெல்லாம் வந்து சேர்ந்துடும் செல்லம். நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, விளங்கப்படுத்த நேரம் ஒழுங்காக கவனிக்கிறது. சரி, அடுத்தது நான் இப்போ இதில் ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்கும் நான் நோட்ஸ் போடுவேன் சரியா, ஒவ்வொரு கிளாஸ் முடிய. ரைட்? இப்போ நான் இப்போ இதில் இந்த போர்ட்டில் நான் எழுதி விளங்கப்படுத்துறது நீங்கள் நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேண்ட ஒரு ஷோர்ட் நோட்டாக எழுதி வச்சுக்கிறது ஓகே. ஆனால் ப்ராப்பரான நோட் கட்டேன்னா உங்களுக்கு போடுவேன். சரி, ப்ராப்பரான நோட்ஸ் வந்து போடுவேன். அதே நீங்கள் உங்களுக்கு கோப்பியில் எழுதி வச்சா ஓகே அரிக்கும். விலகிட்ட நான் சொல்கிறேன். சரி, அப்போ இப்போ இந்த தாக்க வேகம் சரியா, ஒன்று தாக்கம் சரியா, தாக்கம் ஒன்று நடக்கணும் என்று சொன்னான் சரியா, தாக்கம் ஒன்று நடக்கணும் என்று சொன்னா அங்க வந்து மெயினா 2 காரணிகள் வந்து திருப்தி ஆகணும் சரியா. 2 காரணி. ஒன்று வந்து வெப்ப இயக்கவியல் ரீதியான காரணின்னு சொல்லுவோம் சரியா, வெப்ப இயக்கவியல் ரீதியான காரணின்னு சொல்லுவோம். இன்னொன்று வில்லையில் இரசாயன இயக்கவியல் ரீதியான காரணின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வெப்ப இயக்கவியல் ரீதியான காரணிகள் தான் இந்த டெல்டா ஜி, இந்த டெல்டா ஹெச், இந்த டெல்டா எஸ் எல்லாம். அதை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல இப்போ, அது நீங்கள் ஆல்ரெடி NHT படிச்சிட்டீங்க. இவ்விடத்தை நம்ம பார்க்க போகிறது இந்த இரசாயன இயக்கவியல் ரீதியான காரணி. அதுக்குள்ளதான் சரியா, அதுக்குள்ளதான் இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த தாக்க வீதம் சரியா, பார்க்க போகிற தாக்க வீதம், அதே மாதிரி அதோட ரிலேட்டடாக வார விஷயம் வெப்பநிலை ஒன்று வரும், அதே மாதிரி ஏவட் சக்தி வரும். ஓகேவா? அதே மாதிரி தாக்கியல்ற செறிவு என்றெல்லாம் வரும். இது ஒரு தாக்கம் வந்து நடக்கிறதுக்கு தேவையான வந்து சரியா இரசாயன இயக்கவியலான காரணிகள் இருக்கு. இதுகளோட விரிவு மேலதிகமா எப்படி வரப்போகுதுன்ற சம்பந்தமா தான் பின்னுக்கு பார்க்க போறோம் சரியா. இப்போ மெயினா இந்த யூனிட் வந்து சரியா தாக்க வீதம் சரியா, இதுலயும் இந்த தாக்க வீதம் ரிலேட்டடா சரியா, தாக்க வீதத்தை வந்து அளவரி ரீதியாகவும் சரியா, அளவரி ரீதியாகவும், அடுத்தது வந்து பண்பறி ரீதியாகும். இப்படி 2 சொல் படிக்கிறேனே, இது கெமிஸ்ட்ரியில் அடிக்கடி தேவைப்படுறது. அளவரி ரீதியாண்டுச்சுன்னா கணித்தல குறி, பண்பறி ரீதியாச்சுன்னா சும்மா இயல்பு சார்ந்த தியரிகளை நேரடியாக குறி. விளங்குதா? அப்படி தாக்க வீதத்தை வந்து என்ன தாக்க வீதம் அதில் கட்டுப்படுத்துகிற காரணிகள் சம்பந்தமா அளவரி ரீதியாகவும் பண்பறி ரீதியாகவும் ஆறாயிரம் யூனிட் தான் இந்த யூனிட். இல்லைங்களா? ஒவ்வொரு சாப்டரா அழகா வர வர விளங்கிட்டு போகும். நம்ம என்ன சொல்லிட்டு வாரம்னு சொல்லி சரியா. அதுல வில்லையில் இனிஷியலா சரியா, தாக்கம் இருக்குதானே, தாக்கம் நடக்கிற வேகத்தை வச்சு சரியா.
இப்ப தாக்கம் உண்டு நடக்கிறதுக்கு எடுக்கிற டைம் இருக்குமே என்ன. இப்ப நமக்கு தெரியும் தாக்கம் நடக்கணும்னு சொன்னா தாக்கியலை நீங்க கலக்கணும் என்ன. தாக்கியலை கலந்து இப்ப உதாரணமா பாருங்களேன். ஏங்கிற ஒரு தாக்கி இருக்குது சரியா. அதே மாதிரி பிங்கிற ஒரு தாக்கி இருக்குது. இது ரெண்டும் தாக்கம் அடைஞ்சு சிங்கிற ஒரு விளைவு வருதுன்னு நான் சும்மா எழுதிருக்கேன் ஒரு தாக்கம் சும்மா. அப்ப நமக்கு இந்த தாக்கம் நடக்கிற வேகம் இருக்குதானே. இப்ப சில தாக்கம் என்ன, நீங்க தாக்கியல கலந்த உடனே விளைவு வந்துடும். சில தாக்கம் அப்படி இல்லைனே, தாக்கியல கலந்து கொஞ்சம் நேரம் போகும் விளைவு வாரத்துக்கு. அதே மாதிரி சில தாக்கம் நல்ல டைம் போகும் இல்லைங்க. நம்ம அதுல வர மாற்றத்தை நம்ம லேசா கவனிக்க இயலாத ஒரு நிலைமை இருக்கு. அப்ப அப்படி சரியா. பேசிக்கா வந்ததுல தாக்கங்கள் நடக்க எடுக்கிற டைமை வச்சு சரியா. தாக்கங்கள் நடக்க எடுக்கிற டைமை வச்சு சரியா. தாக்கங்களை மெயினா மூணா பிரிப்போம். தாக்கங்கள் எப்படி பிரிப்போம், மெயினா மூணா பிரிப்போம். ஒன்று மிக விரைவான தாக்கம் சரியா. ஒன்று மிக விரைவான தாக்கம். இதை கணநிலை தாக்கம் சொல்றேன் சரியா. ரைட். அடுத்தது விலையில் மெதுவான தாக்கம் சரியா. அடுத்தது மத்தியமமான தாக்கம் சரியா. மத்தியமம்னா ஒரு கணக்கான வேகத்துல மத்தியமமான தாக்கம் அல்லது இதை மிதமான தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரியா. விளங்குதா. மிக விரைவான தாக்கம்னா நல்ல குயிக்க நடந்துடும். மெதுவான தாக்கம்னா டைம் போகும் நல்லா விளங்குதா. நடக்கிறதுக்கு நல்ல டைம் எடுத்து காலம் எடுத்து நடக்கும். மத்தியமமான தாக்கம்னா என்ன, இந்த நம்ம கம்பியா பண்ணி பாக்குறத நல்ல விரைவாகவும் நடக்காது, அதே மாதிரி பெரிய ஒரு காலமும் போகாது. நம்ம கருதக்கூடிய என்ன வேகமும் இல்லாம கடும் காலமும் எடுத்து இல்லாம கணக்கான ஒரு வேகத்துல நடக்கக்கூடிய தாக்கம் தான் நம்ம மத்தியமமான தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா. மிக விரைவானண்டா எப்படி என்றா தாக்கியல கலந்த உடனே முடியும் பிரச்சனை. நீங்க தாக்கியல கலக்கிற மட்டும்தான் தாமதம், தாக்கம் உடனடியா முடியும். அப்படியான தாக்கத்தை தான் நம்ம விரைவான தாக்கம் சொல்றோம் சரியா. சாரி, மிக விரைவான தாக்கம் சொல்றோம் கண்ணிலை தாக்கம். இப்ப உதாரணமா நமக்கு நல்லா தெரிஞ்ச அமிலகார தாக்கம் இருக்குது விளங்குதா. அமிலகார தாக்கம் சரியா. அமில கார தாக்கம், அது அமிலமும் காரமும் தாக்கம் அடைகிறது இருக்குது. இது மிக விரைவான தாக்கம். உதாரணமா நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச காரத்தை சொல்லுங்களேன், NaOH. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச அமிலத்தை சொன்ன HCl. ஓகேவா. நம்ம தெரியும் அமிலமும் காரமும் தாக்கின என்ன அப்ப விளைவாரு, உப்பும் நீரும் வரும்னு. அப்ப NaCl பிளஸ் நீர் வரப்போகுது சரியானே. இதுல Na பிளஸ் OH மைனஸ் இருக்குது, இதுல H பிளஸ் Cl மைனஸ் இருக்குது. அன்னைனையும் கட்டணையும் மாறி கொடுத்து எழுதினீங்களா சரிதானே. அப்ப NaCl பிளஸ் நீர். இப்படி இந்த அமிலகார தாக்கம் நல்ல விரைவு. அதே மாதிரி இந்த வீழ்படிவுகள் வரக்கூடிய தாக்கம், இப்போ உதாரணம் எழுதினா ஒரு Ag பிளஸும் சரியா. Ag பிளஸ்னா Ag வர மாதிரி ஒரு சேர்வரி கொண்டு சரியா. உதாரணத்துக்கு எப்படி போடுவோம், ஒரு 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 Ag NO3 போடுங்க. ஒரு Ag NO3யும் அங்கால ஒரு NaCl தாக்கம் அடைச்சுமா வைங்களேன். அடைஞ்சா இப்ப என்ன வாரு, AgCl வரும். AgClன்னு சொல்லுது ஒரு வீழ்படிவு இல்லைங்க. படிச்சிருப்பீங்க, இன்ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா படிப்பீங்க சரியா. AgCl ஒரு வீழ்படிவு. வீழ்படிவுன்னு என்ன கருத்து, நீர்ல கரையிற இல்லை, நீர்ல கரையாத ஆக்கல வீழ்படிவு சொல்றேன். இப்படி வீழ்படிவுகள் உருவாகக்கூடிய தாக்கமும் நல்ல விரைவரி. நீங்க தாக்கியல கலக்கிற மட்டும் தான் முறை வேலை அறியும். தாக்கம் நல்ல வேகமாவே என்ன செய்யும், நடந்து வைத்திரும். விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன். அதே நேரம் இன்னொரு விஷயம், இந்த ரெண்டிடமும் சரியா, இந்த அமிலகார தாக்கம் வீழ்படி உருவாகிற தாக்கத்துல சரியா ஒக்சியேற்ற எண் இருக்குத்தான், அதுல மாற்றம் வராது. நீங்க சில நேரம் கல்குலேஷன் படிக்க போகல இந்த ஒக்சியேற்ற எண் மாற்றம் வராத தாக்கங்களுக்கு இதுல நீ படிச்சிருப்பீங்க. இந்த அமிலகார தாக்கம், இந்த வீழ்படி உருவாகிற தாக்கம். ஒக்சியேட் என்ன பெருசா கதைக்கல, அதனால நான் ஒக்சியேட் எல்லாம் போட்டு காட்டல உங்களுக்கு. நீ வேணா போட்டு பாருங்க, அதுக்குள்ள விளங்கும். ஒக்சியேட் என்ன செஞ்சிருக்காது இல்லையே மாறிக்க சும்மா அவசரமா சொல்லட்டா. Na பிளஸ் இங்கேயுமே Na பிளஸ் தான், Cl மைனஸ் தான். ஹைட்ரஜன்
நீரை ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எரி. இங்கே ஏஜி ப்ளஸ் அதே மாதிரி NO3 மைனஸ் Na ப்ளஸ் Cl மைனஸ். நான் இந்த ஏஜியும் Cl மைனஸும் சேர்ந்து வாரத்தை மட்டும் எழுதினேன் வீல், அதான் வீல் வடிவு. இல்லை இதுவும் சேர்ந்து வரவில்லை வருமே NaNO3, அது வீல் வடிவு இல்லை, அதனால நான் அதை எழுத மாட்டேன். சரி, எங்கேயுமே ஆக்சிஜேட்டில் மாற்றம் வந்திருக்க. மெயினாக செல்ல வார விஷயம் மிக விரைவானது. ரைட், தாக்கியல கலந்து நல்ல குயிக்காக நடக்கும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான உதாரணங்கள் இந்த அமிலகார தாக்கம், அதே நேரம் இந்த வீல்ஃபடி உருவாகக்கூடிய தாக்கம். அதே நேரம் பிள்ளைகள் மெதுவான தாக்கம்னு வந்தீங்கன்னா நல்ல டைம் எடுக்கும். நம்ம பார்த்துக்கிடலாம் இருந்து நடக்குதாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்படி ஒரு நிலை. உதாரணமா இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம வெளியில இரும்பு இருக்குதானே, இரும்பு துரு பிடிக்குமே. இரும்பு கோல் இப்படி இருந்தா சரியா, இரும்பு கோல் இருந்தா அதுக்கு மேல துரு உருவாகுதுன்னு நமக்கு இப்படி அந்த உருவாக நம்ம பார்த்துட்டு இவ்வளவு உருவாகுதா இல்லையே. ஆனா அதுவும் ஒரு ரசாயன தாக்கம் தான். அது பெரிய ஒரு டைம் எடுத்து நடக்கும். யோசிச்சாலே விலங்குது. ஒரு இரும்பு கம்பி வெளியில இருந்தா உடனே துரு உருவாகுது இல்லை, ஒரு டைம் ஒன்று எடுக்குமே. ஒரு ஒரு மாசம் போகலாம், ஒரு 2 மாசம் போகலாம், சும்மா சொல்றேன். ஸோ அது பெரிய ஒரு டைம் பீரியட்ல நடக்கிறதா. அதே மாதிரி நம்ம இந்த பெயிண்ட் பண்றோம் தானே, வீடுகளுக்கு பெயிண்ட் பண்ணினோம்னா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பெயிண்ட் பண்ண சுவர்ல சரியா கண்டினியூவா லைட் பட்டுக்கிட்டே இருக்கு, சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கு. ரெண்டு என்ன செய்யும் இப்போ காலப்போக்கில் ஃபேட் ஆகுமே. நம்ம பெயிண்ட் பண்ணின உடனே ஒரு 5 நாளையில ஃபேட் ஆகுமா இல்லையடா, பெரிய ஒரு டைம் போகுமே, மாசக்கணக்கில் போகும். அப்போ இந்த பெயிண்ட் வந்து மங்குறது சரியா, இதுவும் மிக மெதுவான தாக்கம் நம்ம செல்லும். அதே மாதிரி அறை வெப்பநிலையில ஆர்டியில சரியா, அறை வெப்பநிலையில இந்த H2க்கும் O2க்கும் இடையில இருக்கக்கூடிய தாக்கம், அதே மாதிரி கார்பனுக்கும் O2க்கும் இடையில இருக்கக்கூடிய தாக்கம், இந்த தாக்கங்களும் வந்து என்ன மிகவும் மெதுவாக தான் நடக்கும். வெப்பநிலை அறை வெப்பநிலை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சரியா. ஆர்டி என்ன, ரூம் டெம்பரேச்சர் சரியா, அறை வெப்பநிலை. ஆர்டி மீன்ஸ் ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலை சரியா. அப்ப இதுவும் வந்து நல்ல டைம் எடுத்து நடக்கக்கூடிய தாக்கமா வந்து இருக்கும் சரியா. அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா மத்தியமமான தாக்கம். கடைசியா அவரை கொஞ்சம் அப்படி எடுப்போமா, சரி எடுத்தோம்டா மத்தியமமான தாக்கம். இப்ப என்ன சொன்னேன், இப்ப கனநிலைண்டா தாக்கியில கலந்தோம்னா கடாசு நடந்து வைத்திரும். அதே மாதிரி மிக மெதுவானதுன்னா பெரிய ஒரு டைம் போகும். மத்தியமமானண்டா இந்த தாக்கம் நடக்கக்கூடிய டைமை நம்ம அளக்கலாம். விளங்குதா விளங்குதா. இப்ப நல்ல குயிக்க நடந்தாலும் அளக்கல, யோசிச்சு பாருங்க. தாக்கியில கலந்தோன்னா புசுக்குன்னு விளைவு வந்துடுது பழக்கையில. தாக்கியில கலந்தா மாச கணக்குல போகுது, இப்ப அழைக்கல. தாக்கியில கலந்தா ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 சில விளைவு வருதா, இப்ப அழைக்கல. விளங்குதா. அப்படியான தாக்கங்களை இந்த மத்தியமமான தாக்கம் சொல்றேன். விளங்குதா. நம்ம இப்ப இப்படி தாக்க வீதங்களை அளக்கிறதுக்கு சரியா, தாக்க வீதங்களை சரியா அளப்பதற்கு, தாக்க வீதங்களை ப்ராக்டிக்கலா அளக்கிறதுக்கும் நம்ம மத்தியமமான தாக்கங்களை தான் நம்ம யூஸ் பண்ணலாம். விளங்குதா. ஏன்டா அதான் ஒரு கருதக்கூடிய விதத்துல என்ன செய்யும், தாக்கம் வந்து நடக்கும். நான் சொல்ற விலங்கு நினைக்கிறேன் ரைட். அப்படி அப்படியான தாக்கங்களை பத்தி தான் கீழே நம்ம ஆராயும் போறோம் சரியா. ரைட், அதுல உதாரணமா சொன்னா இப்ப இந்த உதாரணமா சும்மா நிறைய இருக்குது, கொஞ்சம் உதாரணம் எழுதிங்கன்னா ஒரு H2O2 சரியா, H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரியிற தாக்கம் இன்னொரு படிச்சிருப்பீங்க. அது H2Oவும் O2வும் பிரியும். அதே மாதிரி இந்த கல்சியம் கார்பனேட் இருக்கு தானே, CaCO3, அதுக்கும் HCl-க்குமே நடக்கிற தாக்கம். இதில் நமக்கு தெரியும் கல்சியம் குளோரைட் வரும், அங்கே H2CO3, அது H2O + CO2 எழுதுரு. அண்ணன் கிட்ட மாறி கொடுத்து எழுதுரு. இங்க பாருங்க, இது Ca2+, இது CO3 2- தானே, இது H+, இது Cl- தானே. இதையும் சேருங்க என்ன வரும், இதையும் சேர்த்து என்னடாப்பா வரும், Ca2+, Cl- கல்சியம் குளோரைட் சரியா. இதே மேஜருங்க H+ CO3 2- சேர்த்தீங்கன்னா H2CO3, அதுதான் இது. விளங்குதா. H2CO3 சாதாரண நீர்க்கரைசல் நிலை ஒரு உறுதி இல்லை, அதனால இவரை பிரிச்சு இப்படித்தான் எழுதுவோம். இப்படி நிறைய தாக்கங்கள் இருக்குது மத்தியமமான விதத்தில் நடக்கக்கூடிய தாக்கம். நான் சில தாக்கங்கள் என்ன செஞ்சிருக்கேன், இதுல வந்து கொஞ்சம் உதாரணத்துக்கு காட்டியிருக்கேன். நம்ம விளங்கிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம் சரி, அது நடக்கிற வேகங்களை வச்சு நம்ம விளங்க வேண்டிய விஷயம். இதுல அடுத்தது
ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா சரியா? அடுத்தது வந்து மோதுகை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது சரியா? ரைட்? என்ன சொன்னேன்? மோதுகை கோட்பாடு மோதுகை கோட்பாடு அல்லது மோதுகை கொள்கை என்று சொல்றேன். ஓகேவா? இப்படி ரெண்டு மாதிரி சொல்லலாம். இது வந்து என்னத்தை நமக்கு விளங்கப்படுத்துதுன்னு சொன்னா சரியா? இது வந்து என்னத்தை விளங்கப்படுத்துதுன்னு சொன்னா நல்லா கேட்டுக்கணும். ரைட்? ஒரு தாக்கம் நடக்கிறதுக்கு சரியா? ஒரு தாக்கம் நடந்து அதுல இருந்து விளைவாரத்துக்கு சரியா? தேவையான நிபந்தனைகளை இது விளங்கப்படுத்தும். மினிமமாக தேவையா இருக்கக்கூடிய நிபந்தனை இந்த 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 நிபந்தனைகள் இருந்தால்தான் சரியா தாக்கி மூலக்கூறுகள்ல இருந்து விலை மூலக்கூறுகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கோட்பாடு வந்து விளங்கப்படுத்தும். சரியா? இப்ப உதாரணமா தெரிஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு தாக்கத்தை எடுக்க நமக்கு இது இது கடும் பொப்பிலர்னு ஒரு தாக்கம் தான். இந்த தாக்கத்தை எடுப்போம் சரியா? N2 கேஸும் சரியா H2 கேஸும் தாக்கம் அடைஞ்சி NH3 கேஸ் வருது. நான் நேரடியா பீசமானபடி தாக்கத்தை சமப்படுத்தி எழுதியிருக்கேன் சரியா? அது ஒரு N2 3 H2 2 NH3. இப்போ நமக்கு சும்மா யோசிச்சிங்கன்னா N2 எடுங்க சரியா? N2க்கு நம்ம தெரியும், நீங்க முன்னுக்கு படிச்சிருப்பீங்க. N2ல வந்து நைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. H2ல வந்து ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. NH3 எப்படி இருக்குது? நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் உருவாயிருக்குது. இப்போ நான் கேட்கேன், தாக்கில நைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் மேல ட்ரிபிள் பாண்ட் இருந்து H2ல ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேல சிங்கிள் பாண்ட் இருந்து அது எப்படிப்பா அது நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேல உருவானே? எப்படி உருவானே? அப்ப ஏதோ ஒன்று நடந்துதானே உருவாயிருக்கணும்னு. உருவாருன்னு பாருங்க, நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேல பாண்ட் வந்திருக்குது இந்த இடத்துலன்னு. நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேல அது இந்த பாண்ட் தானே. இதானே நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேல வர வேண்டிய பாண்ட். அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இடையில பொன் வரணும்னு சொன்னா இதுக்கும் இடையில பொன் வரணும்டா இந்த HH பொண்ட் என்ன செய்யணும்? உடையணும். இந்த NN பொண்ட் என்ன செய்யணும்? உடையணும். இது உடையணும்டா சரியா? இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதணும். அதாவது இந்த N2 மூலக்கூறும் இந்த H2 மூலக்கூறும் ஒன்றோடு ஒன்று கொலாப்ஸ் ஆகணும், கலைட் ஆகணும், மோதணும். மோதினாதான் இந்த NN பிணைப்பு உடையலாம், இந்த HH பிணைப்பு உடையலாம். இடையில நம்ம எதிர்பார்க்கிற இந்த NH பிணைப்பு உருவாகலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப N2 வந்து இவட தெரிக்காரு சரியா? N2 இவட தெரிக்கார். H2 இவட தெரிக்கார். இந்த N2 நான் வரமாட்டேன்னா அப்படி இருக்கார். இவட தான் நான் இருப்பேன். H2வும் நானும் வரமாட்டேன் இவட தான் இருப்பேன் இருக்கார். இப்ப எப்படிப்பா இது ரெண்டும் தாக்கி இந்த எண்ணுக்கு மெச்சுக்கு மேல பொன் வரும்? வராது. N2 தண்ணி எரிக்க போகுது, நான் எரிக்க போறேன். H2 தண்ணி எரிக்க போகுது. ரெண்டு பேரும் வேற வேற இருந்தா என்னென்ன விளைவு வரும் நான் கேட்கிறேன். விளைவுல நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில சிங்கிள் புணர்ந்திருக்குது. அப்படின்னா சுவரா என்ன விலங்குதுல இருந்து தாக்கி மூலக்கூறுகள் வந்து விளைவாக மாறணும்னு சொன்னா கட்டாயம் தாக்கி மூலக்கூறுகள் தமக்கிடையில ஒன்றோடு என்ன செய்யணும்? மோதணும். அப்போ ஒன்னாவது சரியா? ஒன்னாவது இந்த மோதுகை கொள்கை செல்ற ஒன்னாவது விஷயம் வந்து சரியா? சொல்ற ஒன்னாவது விஷயம் மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லு. மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா? மோதல் என்ன மோதல்? அடிப்படையா இல்ல. தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும்? மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது சொல்லு. சரியா? அப்ப விளைவா வரணும்டா இந்த N2வும் H2வும் தாக்கி இந்த NH3ங்கிற விளைவு வரணும்டா ரெண்டுமே மோதணுங்கிறது தவிர்க்கலாம். நான் சொல்ற விளங்கும் சரியா? ரைட்? அப்ப இந்த மோதல் ஒன்னாவது நடக்கணும் சரியா? இந்த மோதல் இதுதான் இந்த மோதுகை கோட்பாட்டுல ஒன்னாவது கதைக்கிற விஷயம். மோதல்ங்கிற விஷயம் சரியா? விளங்குதா நமக்கு? முக்கியமான விஷயம் என்னன்னா தாக்கிலிருந்து விளைவு வரணும்னா மோதல் கட்டாயம் நடக்கணும். ஆனா மோதக்கூடிய எல்லா விளைவுகளும் எல்லா தாக்கிகளும் விளைவாக மாறல். மோதக்கூடிய எல்லா தாக்கிகளும் விளைவாக மாறல் சரியா?
ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு முதல் சொல்லி இன்னும் மொத்தமாக இதுல 3 விஷயம் கதைக்கிறேன். இன்னும் நான் 2 விஷயம் கதைக்கணும். அதுக்கு நான் பின்னுக்கு வரேன். இப்போ பாயிண்ட் என்ன சொன்னேன்? தாக்கிலிருந்து வெளியே வரணும்டா. தாக்கி மூலக்கூறுகள் மோதணும். பட் மோதக்கூடிய எல்லாம் என்ன செய்யாது வில்லையல் விளைவாக மாறல. இதனால தலைக்குள்ள இருக்கணும். ரைட். அடுத்தது இந்த மோதல் சம்பந்தமா மோதல் நல்லா கேட்டுக்கங்களா? மோதல் அதிர்வெண் அப்படின்னு ஒன்று இருக்குது. மோதல் அதிர்வெண் இது என்ன செல்லுது அப்படின்னா உதாரணமா இந்த N2 MS2 நான் எடுத்து கதைக்கேன். எடுங்களேன். ஒரு பாத்திரத்துக்குள்ள சரியா N2 MS2 இருக்குன்னு வைங்க. N2 இருக்குதா? இருக்குது. சும்மா வைங்களே. இது N2 உண்டு வைங்க. சரியா? ஆ இது H2 உண்டு வைங்கோ. இது H2 உண்டு வைங்க. ரெட் கலர் H2 உண்டு வைங்க. சும்மா போறேனப்பா நான். N2 MS2 இருக்கு. ரைட். இப்ப நமக்கு தெரியும் இவ என்ன செய்வா ஒன்றோட ஒண்ணு மோதுவா தானே இப்ப நீங்க கேசஸ்ல உடைச்சிருப்பீங்கடா அப்ப 2 வாயு இருந்தா அவ சும்மா பார்த்துட்டு இருப்பாளா இல்லையேன்னு ஃபுல்லா ஓடித்தானே தெரியவா அப்ப மோதல் நடக்கும் இல்ல மோதல் அதிர்வெண் என்னன்னா சரியா இதுல இருந்து இதுல இருந்து ஓரலகு கனவளவு எடுக்கிற சரியா ஓரலகு கனவளவு ஓரலகு என்ன அது எஸ்சி அளவுல சொல்லுங்க ஓரலகு மீன்ஸ் 1 மீட்டர் கியூப் அதுக்குள்ள ஒரு செகண்ட் நடக்கிற மோதுகைகள எண்ணிக்கையை பாக்குறேன் வணங்கிட்டா என்னடா சொன்ன நான் ஓரலகு கனவளவுல ஓரலகு கனவு இது உதாரணமா ஒரு 5 மீட்டர் கியூப் பாத்திரம் வைங்கள நீங்க அதுல இருந்து 1 மீட்டர் கியூப்புக்குள்ள ஒரு செகண்ட்ல எத்தனை மோதல் நடக்குது அதான் மோதல் அதிர்வெண் சொல்றேன் சரி இது வந்து Z என்று குறிக்கிறது சரியா மோதல் அதிர்வெண் Z என்று குறிக்கிறது கரெக்டாகாது அப்ப 1 மீட்டர் கியூப்புக்குள்ள ஒரு செகண்ட்ல எத்தனை மோதல் நடக்குதுன்னு சொல்லி பாக்குற விஷயம் தானே இது சரி அந்த மோதல் அதிர்வெண் சொல்றேன் இந்த மோதல் அதிர்வெண் சிம்பிளா விளங்கும் உங்களுக்கு நமக்கு மெயினா தேவை 2 காரணியால இது பாதிக்கப்படும் ஒன்று வெப்பநிலை சரியா டீன்னு போடுறேன் நான் சரியா டீ கூடினா சும்மா சொல்லுங்க அப்போ இந்த மோதல் அதிர்வெண் செட் என்ன செய்யலாம் கூடலாம் மீன் டீ கூடினா செட் கூடுமே சிம்பிளா விளங்கும் 1 மீட்டர் கியூப்புக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள பார்க்கணும் வெப்பநிலை கூடனா மூலக்கூறு இயக்கம் எல்லாம் கூடும் உதாரணமா ஒரு 30 பாகைசியில ஒரு 10 மோதல் நடந்தா 50 பாகைசியில வேகமெல்லாம் கூடியிருக்கும் மோதுகை இன்னைக்கு என்ன செய்யும் இப்ப கூடும் வெப்பநிலை அதிகரிச்சா மோதல் அதிர்வெண் அதிகரிக்கும் அடுத்தது செறிவு செறிவுக்கு சீன்தானே யூஸ் பண்ணுவோம் செறிவு கூடின செட் என்ன செய்யலுங்களே செறிவு கூடின செட் முதல் அதிர்வெண் அது கூடும் ஏன் சிம்பிள் இப்ப 1 மீட்டர் கியூபுக்குள்ள இப்ப செறிவுங்கிறது மூலக்கூறுகள எண்ணிக்கை கூடுறத நீ சிம்பிளா யோசிச்சா இப்ப உதாரணமா ஒரு 500 மூலக்கூறு இந்த 1 மீட்டர் கியூப்ல இருக்குன்னு வைங்களேன் சரியா அப்ப ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 100 மோதுகை நடந்தா இதே மூலக்கூறு 1000 மோதுகை என்ன செய்யும் இப்ப கூடும் சிம்பிளடா இது யோசிக்கிறதுக்கு சிம்பிளான விஷயம் சரி உண்டா மூலக்கூறு எண்ணிக்கை கூடுறது அப்ப மூலக்கூறு எண்ணிக்கை கூடனா எஸ் முதல் கொஞ்சம் மூலக்கூறு இருந்து அப்ப கொஞ்சமா மோதிச்சா இப்ப மூலக்கூறு எண்ணிக்கை கூடனா என்ன செய்யும் கூடுதலா மோதும் அப்ப செறிவு அதிகரிப்பும் மோதல் அதிர்வெண்ணை கூட்டும் வெப்பநிலை அதிகரிப்பும் மோதல் அதிர்வெண்ணை கூட்டும் ஓகே அப்ப இந்த மோதுகை கொள்கையில ஒன்னாவது நம்ம கதைச்சது மோதல் என்ன மோதல் அடிபடியா இல்ல தாக்கி மூலக்கூறு விளைவாக வரணும்டா மோதனும் ஓகேவா ரைட் இப்ப அப்படியோ வந்து எல்லாம் 2வது விஷயம் இருக்குது சரியா 2வது விஷயம் மோதுகை திசைமுகம் என்று சொல்றேன் மோதுகை திசைமுகம் இது என்ன விளக்கம் என்று சொன்னால் சரியா உதாரணத்துக்கு இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த ஒரு தாக்குதல் எடுக்க பாருங்க NO கேஸ் நல்லா பார்த்துக்கணுமா அழகா இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அழகா இருக்கும் விலங்க விலங்கு NO கேஸும் O3 கேஸும் தாக்கி சரியா NO2 கேஸாகவும் சரியா NO2 ஆகவும் O2 ஆகவும் மாறுகிற ஒரு தாக்கம் இந்த தாக்கு தடுங்கும் இப்ப நமக்கு தெரியும் என்னோல என்ன என்னும் ஓவும் இருக்குதுன்னு சரியா அப்ப நான் சும்மா போடுறேன்னா என்ன இப்படி போடுறோம் ஓ இப்படி போடுறோம் தெரியுது ஏன் இது O3ல எப்படி இருக்குது 3 ஆக்சிஜன் இப்படி இருக்கு இருக்குன்னா நம்ம 3 ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சிஜன் 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 ஓகேவா ரைட் இப்ப நமக்கு NO2 எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க ஒரு நைட்ரஜனோட 2 ஆக்சிஜன் இருக்கு எப்படி இருக்கு சரியா O2 எப்படி இருக்கும் 2 ஆக்சிஜன் எப்படி இருக்கு
இதுக்கிடையில பொண்டெல்லாம் இருக்கும். அடே இந்த எண்ணோ கூடையில பொண்ட் இருக்குது டபுள் பொண்டுன்னு. O3 கிடையில டபுள் பொண்ட் சிங்கிள் பொண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் காட்டல. மூலக்கூறுல இப்படி இணைஞ்சிருக்கும் சொல்லி உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன். ரைட். இப்ப இது ரெண்டும் தாக்கி இது வரணும்டா மேல் என்ன சென்னம்? நல்லா கவனிக்கணும் விஷயத்தை. மேல் என்னப்பா சென்னம்? மோதனும்னு சென்னமா? சரி. அப்ப வாரா இவரும் இவரும் மோதனும். எஸ். இப்ப மோதினா சும்மா யோசிப்போம். இவரு இவரோட வந்து மோத போறாருன்னு. மோத போகல பாரு. இந்த ஆக்சிஜனும் தானே மோத பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. இந்த பேட்டர்ன்ல வந்து மோதினா. நான் இந்த எழுதியிருக்கிறேன் இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த முகரை இந்த அழகாட்டிருக்கேன். நே இந்த இது ரெண்டும் இப்படி இந்த ஒப்போசிட்ல வந்து இப்படியோ மோதினாடா யோசி. நே இதுல ஆக்சிஜன் தான் மோதும். அடே விளைவுல NO2 அல்ல வந்திருக்குது. NO2ல ஆக்சிஜன் யாரோட இருக்குது? ஆல்ரெடி இருந்த ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்குதா இல்ல நைட்ரஜனோட இருக்குதா? நைட்ரஜனோட. அடே நான் சொல்ல விளங்குதா? நைட்ரஜனோட இருக்குது. அப்படி எண்டா இந்த O3 வந்து மோதுது தானே என்னோல. அப்படி மோத போக்குள்ள O3ல இருக்கிற ஆக்சிஜன் யாரோட படுற மாதிரி மோதணும்? நைட்ரஜனோட. அப்பதான் நைட்ரஜனோட பொன் வந்து NO2 வரும். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி மோதுகை நடந்தா விளைவு என்ன செய்யாது? விளைவு வராது. ஏன்? அடே விளைவு வரணும்டா நைதரசன் ஆக்சிஜன் நைதரசனோட மோதணும். நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில தான் பொண்டு இருக்குது. அதனால இது விளைவு வராது. இப்படி விளைவு வராத மோதுகையை வந்து சரியா நல்லா கேட்டுங்க, முக்கியமான விஷயம். சார்நிலையற்ற மோதுகை என்று சொல்றேன். என்ன சொன்ன? சார்நிலையற்ற மோதுகை. சார்நிலையற்ற மோதுகை நடந்த விளைவு என்ன செய்யாது? வராது. அப்ப சும்மா யோசி, எப்படிடா மோதணும்? இப்ப நான் தான் சொன்னேனே நைட்ரஜன்ல வரணும் என்று. அப்ப எப்படி மோதணும்? இப்படி மோதினா வருமே. இங்க பாரு, இங்கால நைட்ரஜன் ஆக்சிஜன், இங்கால 3 ஆக்சிஜன் இருக்கா? ஆக்சிஜன். இப்ப இதுவும் மோதுது. மோத போக்குல இப்ப என்ன செஞ்சில்லுங்க? இந்த ஆக்சிஜன் யாரோட மோதும்? இப்படி மோதல் நடந்தா இந்த நைட்ரஜனோட இந்த ஆக்சிஜன் வந்து மோதும். அப்போ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் மேல பொன் கிரியேட் ஆகலுமே இப்ப. விளங்குதா? அப்ப நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன்ல பொன் கிரியேட் ஆனா இன்னொட்டு வரலாம். அங்கால இந்த பொன் வந்து என்ன செய்யும்? இது ரெண்டுக்கு மேல பொன் வந்து உடைஞ்சிருக்கும். உடைஞ்ச இது ரெண்டும் சேர்ந்து O2 வரலாம். விளங்குதா? அப்ப இந்த மோதுகை என்ன செய்யும்? விளைவை தரக்கூடியது. சரியா? இந்த மோதுகை விளைவை உருவாக்கலாம். ஏன் லாம் என்று சொல்றேன்னா காரணம் இருக்கி. உருவாக்கும் என்று சொல்லாமல் லாம் என்று தானே சொல்றேன். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் உண்டு, அதை விளங்கப்படுத்துறேன். அப்ப விளைவை உருவாக்கலாம். இப்படி விளைவை உருவாக்கக்கூடிய முறையில நடக்கிற மோதுகைக்கு அப்ப சொல்லுங்க, அங்க சார்நிலையற்றதுன்னா இது என்னடா? இத வந்து சார்நிலையான மோதுகைக்கு செல்லுவோம். விளங்கிட்டா? பேரு விளங்குதா? விளைவை உருவாக்கக்கூடிய திசையில மோதினா சார்நிலையான மோதுகை. விளைவை உருவாக்காத திசையிலையோ மோதினா சார்நிலையற்ற மோதுகை. விளங்குதா? இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்ன பிள்ளைகள்? சரி, என்னென்ன பிள்ளைகள்? சார்நிலையாக மோதுறது எல்லாம். உதாரணம் வந்து நடக்குதா மோதுகை? இதை பாரு, இந்த மோதுகை சார்நிலை தானே. சார்நிலையாக மோதுறது எல்லாம் விளைவை உருவாக்குறல்ல. சார்நிலையாக மோதுறது எல்லாம் விளைவை உருவாக்குறல்ல. 3 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று மோதல், இன்னொன்று சார்நிலையா பொருத்தமா மோதணும், இன்னொரு விஷயம் இருக்கு. அதையும் சேர்த்துத்தான் எல்லா நிபந்தனையும் திருப்தியானதான் விளைவு வரும். அப்ப பாயிண்ட் என்னண்டா? இதான் பாயிண்ட். விளைவு வரணும்னு சொன்னா சார்நிலை மோதுகை நடக்கணும். ஆனால் சார்நிலை மோதுகைக்கு உட்படுற எல்லா தாக்கிகளும் விளைவாக மாறுறல்ல. முக்கியமான விஷயம் இது. நல்லா தலைக்குள்ள ஏத்தி பண்ணிக்கிட்டாரா? இப்ப அப்படியோ இன்னொரு உதாரணம் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இது நீங்க ஓர்கானிக் இருக்குத்தானே, ஓர்கானிக் அங்க அடிச்சது அட்கின்ற சரியா, அட்கின்ற HBr ஏற்றம். சரியா? படிச்சிருப்பீங்க. இப்ப ரெண்டுல உண்டு. படிச்சிருப்பீங்க இல்லைன்னா படிப்பீங்க. சரியா?
அட்கியின் HBr ஏற்றம். இதுல பொறிமுறை எழுத போக்கொள்ள எப்ப எழுதுவோம்? இந்த இடம் தானே, இந்த இடம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கிற இடம். இலத்தின செறிவு நல்லா கூடிய இடம். நமக்கு தெரியும் HBr வந்து ஒரு முனை உள்ள மூலக்கூறு. அப்ப இதுல டெல்டா மைனஸ் இருக்கும், இதுல டெல்டா பிளஸ் இருக்கும். இப்போ வந்து பொறிமுறை எழுத போக்கல எப்படி எழுதுற நீங்க? இப்படித்தானே போட்டு எழுதி அடே சாரி மாறி சொல்லிட்டேன் மாறி சொல்லிட்டேன். இந்த டெல்டா பிளஸ் இருக்கும், டெல்டா மைனஸ் இருக்கும். பொறிமுறை எழுத போக்கொள்ள இந்த பிஆர் தானே வந்து மோதுமே, அப்படித்தானே? இது டெல்டா பிளஸ், இது டெல்டா மைனஸ். அப்ப இந்த இந்த பிஆர் பக்கம் இழுத்த செறிவு கூட இருக்கும், விளங்குதா? ஏன்னா இந்த பிணைப்பு வந்து இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய பிணைப்பு ஜோடி இந்த பிஆர் பக்கம் இழுவற்றிக்கிறதால் அப்ப இலத்திர செறிவு இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இலத்திர செறிவு கூடி நடம். அப்ப இலத்திர செறிவு குறைஞ்சது என்ன செய்யும்? வந்து மோத போக்குள்ளதான் விலை உருவாகுது. நான் சொல்ற விலங்கு. அதனாலதான் பொறிமுறையில இந்த எச் வந்து மோதுற மாதிரி காட்டிருப்பீங்க, விளங்குதா? இந்த மோதிகை தான் என்ன செய்யும்? விளைவை தரும். விளங்குதா உங்களுக்கு சொல்ற கதை? இந்த மோதுகை வந்து விளைவை தரும், சரியா? இப்ப விளைவை தந்தா என்ன பேரு சொல்லுவோம்? சார் அனுகூலமான மோதுகை, சரியா? விளைவை தந்த என்ன விளைவு சொல்லுவோம்? சார் அனுகூலமான மோதுகை. சப்போஸ் இது இப்படி நடந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த CH2 இப்படி இருக்குது, நல்லா பார்த்துக்கணும், இருக்குது, சரியா? HBr வருது, வருது. இப்ப மூலக்கூறுகள் இப்ப பார்த்தது இருக்க போகல மோதுகைகள் எப்படி நடக்கலாம் மாறி வருது. இது இலத்திர செறிவு கூடி நட நமக்கு தெரியும். இது டெல்டா மைனஸ், இது டெல்டா பிளஸ். இப்ப மைனஸ் வருது, என்ன செய்யும்? இப்ப இதுவும் இலத்திர செறிவு கூடி நடம். பிஆரும் வந்து இலத்திர செறிவு கூடினது நடப்பு மின்னத்தன்மை வேறுபாட்டால பிஆர் வந்து டெல்டா மைனஸ் ஏற்றம் உள்ளது. அப்போ ஒத்த ஏற்றம் என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று தள்ளிவிடும். இதுவும் அதாவது CH2 நேரு C2H4 HBrம் விலத்தி போகும், சரியா? வந்து மோதி திரும்ப அப்படியே தெரிஞ்சு போய் திரும்ப ஒரு பக்கம், விளங்குதா? என்ன ஒத்தையேற்றம் ஒன்று தள்ளும். எனவே விளைவு என்ன செய்யாதீங்க, வராது, விளைவை உருவாக்காது. விளைவு உருவாக்கலன்னு என்ன விளைவு சொல்லுவோம்? இது சார் அனுகூலமற்ற, விளங்கிட்டா? சார் அனுகூலமற்ற மோதுகைன்னு சொல்லுவோம். அப்ப நான் சொல்ல வர விஷயம் 2 உதாரணம் உங்களுக்கு நான் விளங்கப்பட்டிருக்கேன். என்ன செல்ல வரணுண்டா இதுல? பாக்கிய மூலக்கூறு விளைவு மூலக்கூறா மாறணுமெண்டா ஒன்னாவது மோதணும், அதை முன்னுக்கு விளங்கப்படுத்தினேன். 2வது அந்த மோதுகை சார் அனுகூலமான திசையில் இருக்கணும், சரியா? 2வது அந்த மோதுகை சார் அனுகூலமான திசையில் இருக்கணும். இப்போ மோதினா மட்டும் காணாது, சார் அனுகூலமான திசையிலேயும் மோதணும், சரியா? இந்த சார் அனுகூலமான மோதுகைக்கு பிள்ளையில் இன்னொரு பேரும் யூஸ் பண்ணுவான், சரியா? இன்னொரு பேர் யூஸ் பண்றேன், என்னண்டா சரியா சரியான கேத்திர கணித திசையிலான மோதுகை. சரியான கேத்திர கணித திசையிலான மோதுகை என்றும் ஒரு பேர் செல்ற, ரைட்? நான் ஏன் விளைவை தரும் இல்லவில்லையேல் விளைவை தரலாம் என்று ஏன் சொல்றேன்னா இன்னொரு ஆளும் இருக்குது, அதையும் கதைச்சவனுண்டா உங்களுக்கு அழகாக விளங்கும். அப்ப 2வது என்ன இந்த மோதுகை கோட்பாட்டுல வருது? இந்த மோதுகை திசைமுகம் செல்றது. திசைமுகம் மீன்ஸ் சரியான, அதாவது சரியா பார்த்த மாதிரி மோதலும், அதுதான் கருத்து. அப்படி மோதுறதுக்கு பேரு தான் நம்ம சார்நிலையான மோதுகை என்று சொல்றோம், சரியா? இப்ப வந்தீங்கன்னா 3வது, ரைட்? இந்த மோதுகை கோட்பாட்டுல வில்லையில் 3வது யாருண்டா ஏவற்சக்தி என்றும் இருக்குது. ஏவற்சக்தி அல்லது சக்தி தடை என்று சொல்ற 2 முண்டுதல். ஏவற்சக்தி என்று செல்றதும் சக்தி தடை என்று செல்றதும் ஒன்றுதான் பிள்ளைகள். என்று குறிக்கிறவர், ரைட்? இது என்ன அப்படின்னா, நீங்க சில நேரம் கேசஸ்ல படிச்சிருப்பீர்கள், படிச்சிருப்பீர்கள். ஏவற்சக்தின்னா, சரியா, தாக்கி மூலக்கூறுகள் விளைவு மூலக்கூறுகளாக மாறுவதற்கு, சரியா, இந்த தாக்கி மூலக்கூறுகளுக்கு இருக்க வேண்டிய இழிவு சக்தி, சரியா, அந்த இழிவு சக்திக்கு பேரு தான் ஏவற் சக்தி என்று சொல்லுவோம், அதாவது தாக்கி மூலக்கூறு விளைவாக மாறணும்னு சொன்னா
மினிமம் அந்த ஏவட் சக்தி தாக்கி மூலக்குள்ள இருக்கணும், அல்லது அதை பார்க்க கூட இருக்கணும். இப்ப ஏவட் சக்திங்கிற சக்தி தாக்கி மூலக்கூறு இல்லைன்னு சொன்னா அது விளைவாக என்ன செய்யாது, ஒரு காலமும் மாறுறல்ல. நான் சொல்ற விலங்குன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படின்டா தாக்கிலிருந்து விளைவு வாரத்துக்கு அப்ப யோசிங்க. ஒன்னாவது நம்ம என்ன விளைவு சொன்னோம், அப்படி மேல வந்தீங்கன்னா பாருங்களா, ஒன்னாவது என்ன சொன்னோம், மோதனம்னு சொன்னேன் நான். சரியா? ஒன்னாவது மோதனம்னு சொன்னேன். ஆனா விளைவு வாரத்துக்கு மோதினா மட்டும் காணாதுன்னு சொன்னேன். ரெண்டாவது அந்த மோதுகை எப்படி விளைவு நடக்கணும்னு சொன்னேன், சார்நிலையான திசை பொருத்தமான திசையில மோதனம்னு சொன்னேன். ஆனா அதுவும் காணாதுன்னு சொன்னேன். இப்ப மூணாவது என்ன சொல்றேன், தாக்கிலிருந்து விளைவு வரணும்டா மூலக்கூறுல சக்தி ஏவட் சக்திக்கு சமனா அல்லது அதை பார்க்க பெருசரிக்கணும்னு சொல்றேன்னு. தாக்கிலிருந்து விளைவு வரணும்டா மூலக்கூறுகள் சக்தி ஏவட் சக்திக்கு சமனா அல்லது அதை பார்க்க பெருசரிக்கணும்னு சொல்றேன். அப்படின்டா இந்த மூணு விஷயமும் சரியா, அதாவது என்ன, ஒன்னாவது என்ன மோதல், ரெண்டாவது என்ன சார் அனுகூலமான திசை, அதான் பார்த்துக்கோ. அடுத்தது மூலக்கூறுகள் சக்தி ஏவட் சக்தியை பார்க்க பெருசரிக்கணும். இந்த மூணும் திருப்தியாகி ஒரு மோதுகை நடந்தா சரியா, இந்த மூணும் திருப்தியாகி ஒரு மோதுகை நடந்தா தான் அந்த மோதுகை தான் விளைவை தரும். அந்த மோதுகை தான் விளைவை தரும். இந்த மூணும் திருப்தியாகி நடக்கிற மோதுகைக்கு பேரு, நல்லா கேட்டுக்கணும், இந்த மூணும் திருப்தியாகி நடக்கிற மோதுகைக்கு பேரு பலித மோதுகை என்று சொல்லுவோம். பலித மோதுகை அல்லது பயனுள்ள மோதுகை அல்லது விளைவுள்ள மோதுகை எல்லாம் ஒரேதான். சரியா? பலித மோதுகை, நல்லா பார்த்துக்கோங்க, பலித மோதுகை அல்லது பயனுள்ள மோதுகை அல்லது விளைவுள்ள மோதுகை, இந்த பலித மோதுகைக்கு உட்படுற தாக்கி மூலக்கூறுகள் தான் விளைவாக மாறும். விளைவாக மாறும். விளங்குதா? அப்ப தாக்கிலிருந்து வெளியே வரணும்டா ஒன்னாவது மூலக்கூறு மோதணும், அது சார் அனுகூலமான திசையில இருக்கணும். அப்படி சார் அனுகூலமான திசையில மோதுற மூலக்கூறுகள சக்தி ஏவட் சக்திக்கு சமனா இல்லைன்னா அதை பார்க்க பெருசா இருக்கணும். அப்படி இந்த மூணு நிபந்தனையும் திருப்தியாவி ஒரு மோதுகை நடந்தாத்தான் அதை நம்ம பலித மோதுகை அல்லது பயனுள்ள மோதுகை அல்லது விளைவுள்ள மோதுகைன்னு சொல்லுவோம். அப்படி உட்படுறதுதான் விளைவு என்ன செய்யும், மாறும். இதுதான் இந்த மோதுகை கோட்பாடு செல்ற விஷயம். விலங்குதா நான் செல்ல வாரது, விலங்குதா நான் செல்ல வாரது. இந்த ஏவட் சக்திங்கிறத பிள்ளைகள் ஒரு ஒரு வரிப்படத்துல காட்டுவோம். அதை நான் பின்னுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அழகா விளங்கப்படுத்துறேன். ஒரு வரிப்படம் இருக்குது என்னென்ன, அழுத்த சக்தி தாக்க பாதை என்று, இது பின்னுக்கு வரும். நோமலா எடுத்து நான் சும்மா சொல்றேன். இப்ப உதாரணமா தாக்கிலிருந்து விளைவு வாரண்டா இப்படி தாக்கி இருக்கும். சரியா? ஒரு உயர்வான ஒரு புள்ளியினூடாக போய்த்தான் விளைவு வரும். சரியா? இதுல இந்த தாக்கிட சக்திக்கும் இந்த உச்சி புள்ளிக்கும் இடையில உள்ள இந்த டிஃபரண்ட் இருக்குதானே, இந்த டிஃபரண்ட் தான் ஏவட் சக்தின்னு சொல்றோம். இந்த இஏ இந்த எழுதிருக்கும் அது இதுதான். இல்லைங்களா? இதுல தாக்கி இருக்கும், இஞ்சால விளைவு இருக்கும். இது சம்பந்தமா டீப்பா நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? ஸோ இப்படி ஒன்று இருக்கு, நோமலா விளங்கிட்டீங்க. சரி சரி, அதாவது தாக்கிட சக்திக்கும் ஒரு உயர்வு புள்ளியினூடாக போய்த்தான் விளைவு வரும். அந்த உயர்வு புள்ளிக்கும் இடையில உள்ள சக்தி வேறுபாடு தான் நம்ம ஏவ சக்தின்னு குறிக்கும். கிளியர்? நோர்மலா சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு நான் இது பின்னுக்கு ஒரு தனி தலைப்பாக வரும், அங்க நான் அடுத்ததை விளங்கப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் சமரி. சரியா? இந்த மோதுகை கோட்பாட்டு சமரி நீ அழகா பார்த்தீங்கன்னா இல்லையே, ஒன்னாவது தாக்கிலிருந்து விளை வரணும்னா மூலக்கூறுகள் மோதணும், அந்த மோதுகை சார் அனுகூலமான திசையில இருக்கணும். அப்படி சார் அனுகூலமான திசையில நடக்கிற மோதுகைக்குரிய அந்த மூலக்கூறுல சக்தி இருக்குத்தானே, அது ஏவட் சக்திக்கு சமனா அல்லது அதை பார்க்க பெருசா இருக்கணும். அப்படி மோதினத்தன் விளைவு வரும். இதைத்தான் மோதுகை கோட்பாடு விளங்கப்படுத்துது. கிளியர்? அப்ப ஒன்னாவது பாருங்க, அழகா சொல்றேன். இப்ப மோதல் நடக்குது. சரியா? மோதல் நடக்குது, ஆனா சார் அனுகூலமான திசையில மோதல். இப்ப விளைவு என்ன செய்யாது, வராது. அதனால நம்ம என்ன சொல்றோம், தாக்கிலிருந்து விளைவு வரணும்னா கட்டாயம் மோதணும்.
ஆனா மோதினது எல்லாம் விளைவா மாறுமா? இல்ல. சரியா? அதே மாரி சப்போஸ் சார் அனுகூலமான திசையில ஒரு மோதல் நடக்குன்னு வைப்போம். சரியா? சார்நிலையா சரியா மோதுது. ஆனா அந்த மோதிர மூலக்கூறு சக்தி ஏவ சக்திக்கு சமனா இல்ல. ஏவ சக்திய போக குறைவா தான் இருக்குது. இப்ப அதுவும் என்ன செய்யாது விளைவா? மாறாது. கிளியர்? கிளியர்? அதனால தான் சொல்றோம். தாக்கிலிருந்து விளைவு வரணும்டா, தாக்கி மூலக்கூறுகள் சார்நிலையா மோதணும். ஆனா சார்நிலையாக மோதுற எல்லாம் விளைவாக வருமாண்டா? இல்ல. அதே மாரி 3வதுக்கு வாங்க. தாக்கிலிருந்து விளைவு வரணும்டா, ஏவற் சக்திக்கு சமனா அல்லது அத பார்க்க பெருசா இருக்கணும். தாக்கி மூலக்கூறுகளோட சக்தி. ஆனால் ஏவற் சக்திக்கு சமனா அல்லது அத பார்க்க கூடின சக்தியை கொண்ட எல்லாம் விளைவாக மாறும்டா பிழை. ஏன்? அதுவும் பிழை. ஏன்? ஏன் பிழைண்டா, இவர சக்தி இவருக்கு போதுமான சக்தி இருக்குன்னு வைப்போம். தாக்கிலேருந்து விளைவு மாறுறதுக்கு சந்தோஷமா இவருக்கு சக்தி இருக்கு. ஆனா இவர் மோதல. இவர் மோதவே இல்ல. தனித்தனியா இருக்கார். இல்லன்னா மோதுறாரு இவர் பொருத்தமான திசை முகத்துல மோதல. இப்ப விளைவு என்ன செய்யாதப்பா? வராது. நான் சொல்ற விலகும் நினைக்கிறேன். சரியா? அப்ப இந்த 3க்கும் சரியா? இந்த 3க்கும் உள்ள நான் அந்த சின்ன பாயிண்ட் எல்லாம் நான் தலைக்குள்ள வைங்க. கடைசியா என்ன சொல்றேன்? தாக்கிலிருந்து விளைவு வரணும்டா. மூலக்கூறு சக்தி ஏவற் சக்திக்கு சமனா அல்லது பார்க்க பெருசா இருக்கணும். ஆனால் மூலக்கூறுற சக்தி ஏவற் சக்திய பார்க்க பெருசா இருக்கிற எல்லாம் விளைவா மாறும்டா என்ன? பிழை. கிளியரா? இந்த 3 நிபந்தனையும் சேர்ந்து செட் ஆனா தான் அத பலிதமோது என்று சொல்றோம். அதுதான் விளைவை உருவாக்குற. ஓகேவா? கிளியர் நினைக்கிறேன் நான் சொல்றேன். ஒரு கிளியரான நோட்ஸ் வந்து சேரும் பில்லு. அதை நல்லா தெளிவா பார்த்துக்கொண்டா. சரி. ஓகேவா? சரி அப்ப நான் இந்த 1வது கிளாஸ இதோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட கிளியரான நோட்ஸ் வந்து சேரும். சரியா? என்ன சரி சந்தேகங்கள் என்ன செய்யலாம்? இன்னைக்கு செக் பண்ணி கேட்கலாம். சரியா?